மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் யாழ்ப்பாணம் தொண்டமராறு செல்வச்சன்னதியிலே இருந்து நாங்கள் பாத யாத்திரையாக மேற்கொண்டு யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டமான இந்த மாவட்டத்திலே தேத்தாத்தீவு பிள்ளையார் ஆலயத்திலே வந்து இன்றைய தினம் சேர்ந்திருக்கின்றோம். ஆனால் இந்த வந்து சேர்ந்ததும் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் உண்டு. எங்களுக்கு தகவல் கிடைக்க பெற்றுள்ளது. அந்த தகவலை நாங்கள் தங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் உங்களோடு இன்றைய தினம் பகிர்ந்து கொள்கின்றோம். 28ஆம் தேதி முதல் பாதை துறப்பதாக இருந்ததை பேருந்து மீட்டிங் வச்சு ஏதோ 30ஆம் தேதி துறப்பதாக எங்களுக்கு தகவல் வந்து இன்றைக்கு 2 நாளைக்கு பிற்பாடு 2ஆம் தேதி பாதை துறப்பதாக நாங்கள் கேட்டபோது எங்களுக்கு சரியான மன வருத்தத்தை தந்துள்ளது. நாங்கள் அனைவரையும் அரசாங்கமாக இருக்கட்டு, பொது அமைப்புகளாக இருக்கட்டு, சகலரையும் நாங்கள் விரும்பி கேட்பது, இதுக்கு எல்லாரும் முன்னிட்டு எங்களுக்கு கடைசி 10 நாட்களாவதல் அந்த பாத யாத்திரை அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் உகந்தையில் இருந்து வலிக்கிறதுக்கு எல்லோரும் கதைத்து, எல்லா அமைப்புகளும் கதைத்து எங்களுக்கு அதை பெற்றுத்தருமாறு பணிவுடன் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு மாமாங்கத்தில் தெரியப்பட்டது 30ஆம் தேதி பாத சுரப்புன்னு சொல்லி, அந்த பாத சுரப்பே எங்களோட அடியார்களுக்கு சரியான கஷ்டம். இதில் 75 வயது 80 வயது அம்மாக்களும் பெருன, 25 வயதுக்காரரும் பெருன, 50 வயதுக்கு மேற்பட்டாக்கெல்லாம் கூட வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாதைன்றது வந்து எங்களுக்கு கொடியேற்றம் 6ஆம் தேதி என்று சொன்னாதே 28ஆம் தேதி சுரந்தால் தான் யாழ் மாவட்டம் இதிலேருந்து எங்கே மாவட்டத்திலேருந்து வந்தாலும் உவந்த காட்டுக்கால பூரா எல்லா அடியாருக்கும் நாங்கள் கொடியேற்றத்தை கண்டு கழிப்போம். அதுக்கு குறைய 2ஆம் தேதி இந்த பாதை சுரக்கமாக இருந்தால் யாழ் மாவட்டத்திலேருந்து தான் இந்த பாத யாத்திரை நாள் கூடிய பாத யாத்திரை. இலங்கையிலேயே இந்த பாத யாத்திரை தான் யாழ் மாவட்டத்திலேருந்து கூடிய பாத யாத்திரை. அங்கேருந்து வார அடியார் கூடி கொடியேற்றம் அரைவாசி சாமிமார் பார்க்கல. இப்போ நாங்கள் 90 சாமி வந்திருக்கிறோம் அங்கேருந்து. இதில் அரைவாசி சாமிமார் 70 வயதுக்கு கூட்பட்ட சாமிமாராக வருனேன். இதை நான் எந்த அமைப்புகள், எந்த கலாச்சாரம், எந்த இந்து கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த பாதையை 28ஆம் தேதி சுரந்தால் தான் முழு அடியாரம் இந்த பாத யாத்திரை கொடியேற்றத்தை நாங்கள் கதிராமத்தில் சென்று பார்க்கலாம். அப்படி இல்லாமல் 58 நாள் நடந்து வந்ததில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் எல்லாரும் தாய் தேப்பன் உழைப்பு பிழைப்பு புள்ளவுட்டிகளை விட்டு ரோட்டில் மழை வெயிலன்று தாங்கி முருகன் பாதத்தை அடையணும் என்று வர சாமிமாருக்கு தயவு செய்து கேட்குறேன். இதுக்கு யாரார் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்களோ அவ்வளோ குழுவும் சேர்ந்து எங்களுக்கு எந்த வருஷம் வந்தாலும் 6ஆம் தேதி கொடியேற்றம் வந்தால் 28ஆம் தேதி துறவங்க 8 நாள் பயணம் எந்த இயலாத மூவருக்கும் எங்களுக்கு காணும். நீங்கள் 10 நாள் வந்து கொடியேற்றினா அப்புறம் 10 நாள் பாதை துறந்ததில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எல்லா சாமிமாரும் கொடியேற்றம் பார்க்கணுன்னா உலக நாட்டிலேருந்தே வரணும். வெளிநாட்டுக்காரன் வரணும், வெள்ளைக்காரன் வரணும், வேறு வேறு மொழி வந்து இந்தியாவிலேருந்து கூட இந்த பாத யாத்திரைக்கு வந்து இந்த காட்டில் நடந்து போகிறது நான் பார்த்துருக்கிறேன். முதியோர்கள் இயலாத ஆக்கள் கூடி முருகா முருகா அந்த ஆண்டு வசனத்தோடு அவர்கள் சாப்பிடாமல் கூடி கொடியேற்றத்தை பார்க்கணும் என்ற விருப்பத்தோடு தான் வந்து கொண்டிருக்கார்கள். நீங்கள் இந்த கொடியேற்றத்தை மக்களை பார்க்க விடாமல் எந்த அமைப்பாக இருந்தாலும் இதுக்கு ஒத்துக்கொள்ளாமல் எங்களுக்கு 28ஆம் தேதி பாதை சுரந்தால் உலக நாட்டிலேருந்து வார அத்தனை பேரும் இந்த கொடியேற்றத்தை பார்த்து செல்வார்கள். வளமையாக காட்டுப்பாதை எங்களுக்கு காட்டினூடாக, அதாவது உகந்தை ஆலயத்திலிருந்து கதிராமத்துக்கு போவதற்கு 7-8 நாட்கள் முன்னதாக வளமையாக திறக்கப்படும் இந்த காட்டுப்பாதையானது 30ஆம் தேதி அளவு திறப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருந்ததானது மேலும் பிற்போடப்பட்டு 2ஆம் தேதி அளவு திறப்பதாக இப்பொழுது செய்தி வந்துள்ளது எங்கள் மனதை சஞ்சலமடைய வச்சுள்ளது மறக்க முடியாத உண்மை. இந்த பாத யாத்திரையானது எனக்கு தெரிந்த அளவில், நான் வாசித்தறிந்த அளவில் அகத்திய முனிவரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை அவளது பிள்ளைகள் வழித்தோன்றர்கள் என இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள், இந்த நாட்டு மக்களதும் தங்களது குடும்பத்தினதும் தங்களதும் இந்த நாட்டு நன்மைக்குமாக இந்த முருகனை வேண்டி, நம்ம தமிழ் கடவுள் முருகனை வேண்டி முருகா முருகா என்று கூறியவாறு இந்த பாதையை தோறும்
எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி எத்தனையோ மன சஞ்சலங்களை தாண்டி குடும்பங்களை விட்டு 2 மாதம் பிரிந்து வீதியோரம் படுத்தெழுந்து கோயில்களில் படுத்தெழும்பி தரப்படும் உணவுகளை எந்தவித முகஞ்சுளிப்பும் இல்லாமல் உண்டு எத்தனையோ உடல் உபாதைகள் மன சஞ்சலங்களை தாங்கி கொண்டு இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கின்றோம். அப்படி வரும்போது அந்த காட்டு பாதையை எங்களுக்கு ஓரிரு நாட்கள் முன்னதாக திறந்து எங்களுக்கு விட்டு அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் முருகனை நினைத்தவாறு ஒவ்வொரு இடங்களை நினைவூட்டியபடி நாங்கள் செல்லும் அந்த வாய்ப்பை பறிப்பதானது எங்களது ஒரு சுய உரிமையை பறிப்பது போல நாங்கள் உணர்கின்றோம். எங்களது கையிலிருந்து எங்களது குழந்தைகளை பறிப்பது போல நாங்கள் உணர்கின்றோம். இத்தனை மக்களும் ஒவ்வொரு மக்களும் 10, 20, 30 குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்தி இந்த யாத்திரையை மேற்கொள்கின்றனர். எத்தனையோ பேர் இந்த நலனுக்காக ஒவ்வொருத்தரும் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கின்றனர். எத்தனையோ குடும்பங்கள் இவர்களை நினைத்து உருகி கொண்டிருக்கின்றார்கள். நான் பார்த்தளவில் பிள்ளைகளை பிரிந்து மனைவியை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து தாய் தந்தையை பிரிந்து இந்த வீதியிலே எதுவித சஞ்சலமும் இல்லாமல் முருகா என்ற நாமத்தோடு வரும்போது இந்த செய்கையானது ஒரு 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 பொறுப்பற்ற ஒரு விதயமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஒன்றை முருகனை தாண்டி போகின்ற பாதை அவ்வளவும் முருகனை நினைத்து போகின்ற அந்த குறைந்த வாய்ப்பையாவது எங்களுக்கு தர வேண்டும். அதன் மூலம் எங்களது மனதை திடப்படுத்தி நாங்கள் அந்த யாத்திரையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யாத்திரை எனக்கு தெரிந்தளவில் நான் ஒரு சிறியவன். இந்த யாத்திரை நான் போன அளவில் நான் பெரும்பாலாக இந்துக்களை கண்டிருக்கின்றேன். அத்தனை மதத்தவர்களும் ஒருவித சஞ்சலம் இல்லாமல் சென்று இந்த கந்த கடவுளை வழங்கும் ஒரு விடயத்தை ஒரு பொறுப்பான விதத்தில் எடுத்து எங்களுக்கான இந்த வாய்ப்பை அரசியல்வாதிகளோ யாரோ எங்களது சேவகர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது அரசாங்க சேவகர்கள் எங்களது சேவகர்கள் மக்களுக்கான சேவகர்கள் பொறுப்புடன் ஆட்டி எங்களுக்கு இந்த சரியான தீர்வை தர வேண்டும் என நாங்கள் தலைவணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். ஸோ இதனை ஒரு மிக மிக ஒரு தேவையான விடயமாக கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.